இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியா என்கிற ஒரு பரந்த தேசமானது பல மதங்களையும் மொழிகளையும் கொண்ட ஒரு பன்முக தன்மை கொண்ட ஒரு தேசம். இங்கே எல்லா மதத்தவர்களும் இருக்காங்க. இது ஒரு ஜனநாயக நாடு. எல்லாருக்கும் அவர்கள் மதத்தை வழிபடக்கூடிய உரிமை அரசியல் சாசனத்தில் உள்ளது. நாம் அடிக்கடி பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில் இஸ்லாமிய நண்பர்கள் பொது இடத்துல தொழுகை நடத்துவாங்க. இது சம்பந்தமாக ஒரு ஹைகோர்ட் தீர்ப்பு இப்போ புதுசாக வந்திருக்கு. அது ஒரு பரபரப்பை உருவாக்கியிருக்கு. அது என்ன? சத்ரபதி சிவாஜி மகாராஜா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் முஸ்லீம் டிரைவர்ஸ் அவர்கள் பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுறாங்க. ரம்ஸானுக்கு தொழுகை நடத்துறதுக்கு அனுமதி வேணும், நமாஸ் பண்ண அனுமதி கேட்குறாங்க. இது ஹைகோர்ட்டில் 2 பெஞ்ச் நீதிபதிகளோட இந்த வழக்கு வருது. ஜஸ்டிஸ் பர்கீஸ், ஜஸ்டிஸ் ஃபிர்தோஷ் இவங்களுடைய பெஞ்சுக்கு வருது. அவர் என்ன கேஸுன்னு கேட்குறாரு. இதை மாதிரி எங்களுக்கு நாங்கள்லாம் ஏர்போர்ட்டில் உள்ள முஸ்லீம் டிரைவர்ஸ் எங்களுக்கு ரம்ஸானுக்கு நமாஸ் பண்ண அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீதிபதிகள், ஏர்போர்ட் பொது இடம், பொது இடத்துல நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் உங்களை தொழுகை செய்ய வேண்டான்னு யாரும் கேட்கல. 5 முறை நீங்கள் தாராளமாக தொழலாம், உங்கள் மசூதியில் தொழுங்க, யாரும் உங்களை தடுப்பா? இன்னைக்கு ஏர்போர்ட்டில் தொழணும்னு சொல்லக்கூடிய நீங்கள் நாளைக்கு மேம்பாலத்தின் நடுவில் நமாஸ் பண்ணணும்னு சொன்னால் கொடுக்க முடியுமா? அதனால் கிடையாது. ஏர்போர்ட்டுங்க என்பது பல மதத்தவர்களும் வந்து போகும் இடம், பாதுகாப்பு முக்கியம். அது போன்ற இடங்களில் நமாஸ் பண்ண அனுமதிக்க முடியாது என்று ஹைகோர்ட் தள்ளுபடி செய்து விடுகிறது. இந்த தேசமானது ஒரு செக்குலார் ஸ்டேட். எல்லாரும் படிப்போம். அரசியல் சாசனத்தில் ஆர்டிக்கல் 25 முதல் 28 வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனை பற்றி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம், எனக்கு தான் அடிப்படை உரிமை இருக்கே, என் மதத்தை பின்பற்றுவது, வழிபடுவது, அதை பற்றி பேசுவதற்கு பிறகு எப்படி நீதிமன்றம் இந்த உத்தரவு போடலாம்? ஒன்று புரிஞ்சுக்கணும். 2 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன? ஒருவரின் அடிப்படை உரிமை என்பது அடுத்தவரின் அடிப்படை உரிமையை மீறாத வரைக்கும் தான் உங்களது உரிமை நிற்கும். 2வது, தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக், பொதுநலன் கருதி நீதிமன்றம் எந்த உத்தரவும் விடலாம். அப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செக்குலர் ஸ்டேட். ஆனால் அதற்காக ஒரு மதத்தை வழிபடுவர்கள் ஏனைய மத வழிபாடுகளில் தலையிட முடியாது. குறிப்பாக பப்ளிக் பிளேஸில் நீங்கள் பண்ண முடியாது. இந்துக்களாக கோயிலில் போய் கும்பிட்டுக்கிடுங்க, கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் போய் கும்பிடுங்க, இஸ்லாமியர்கள் அவர்களது தொழுகை இடம் மசூதியில் போய் தொழுகுங்க. இதுபோன்று ஒவ்வொருத்தரும் பொது இடத்தில் தொழ ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? இந்துக்கள் நவராத்திரிக்கு இத்தனை நாட்கள் எனக்கு லீவு வேணும்னு கேட்டாங்கன்னா அவர்கள் வழிபாடு, அந்த வழிபடக்கூடிய விஷயத்தை பொது இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது. அதுதான் இந்த தீர்ப்பின் சாராம்சம்.